ஹலோ வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு code.orgல ஒரு கேம் க்ரியேட் பண்ணுவோம். சின்னதாக ஒரு கேம். இந்த கேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு சின்ன பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி கோடிங்கோட ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும் என்னன்ட்டு. அது நீங்கள் கூட பார்த்துன்னு வரலாம். இல்லை அதை நான் பார்க்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து என்னோட இப்போ கண்டினியூ பண்ணி பாருங்கள். எப்படி code.orgல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து லெசன் நம்பர் 1ல் இருக்குது. அது நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் code.org கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் கூகுள். என்னோட அக்கௌண்ட்டை நான் லிங்க் பண்ணிக்கிறேன், லாகின் பண்ணிக்கிறேன். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்ட்டு நான் லெசன் நம்பர் 1ல் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே வந்துக்கோங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதில் வியூ ஃபுல் லிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த பவுன்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக், எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன இந்த பால் கேம் ஆட போகிறோன்ட்டு. ஏற்கனவே சில கமாண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பேர் ஈவெண்ட்ஸ்ன்னு பேர். அதாவது வென் அப்படின்னு யூஸ் பண்ணாவே code.orgல அது பேர் ஈவெண்ட். அதாவது வென் ரன்னா நான் இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், பசிச்சா என்ன ஆகும், போய் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணால் லெஃப்டில் போகணும், ரைட் ஏரோ கிளிக் பண்ணால் ரைட்டில் போகணும். இந்த வென்னுன்றது வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே ஆகுது அப்படியே நிற்கும். ஏன்னாக்க நம்ம இன்னும் கோடிங் பண்ணலை. ஓகே, ஸோ ஒன்றுனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பேட்டு, ஒரு நெட்டு, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் ஃபுல்லாக கோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரன் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன நடக்கணும், ஃபஸ்ட்டு பால் வரணும். வந்தால் தான் நம்ம ஹிட்டே பண்ண முடியும். கரெக்டாக பால் வரத்துக்கு இங்கே ஏதாவது கமாண்ட் இருக்கா பாருங்கள். லான்ச் நியூ பால். ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இந்த செட் கமாண்ட்ஸ் எழுது இருக்குது. இப்போ நீங்கள் வேணும்னா இந்த செட்டை மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஹார்ட் கோட், ரேண்டம் இருக்குது, ரெட்ரோன்னு 2 தான் இருக்குது ஆக்சுவலாக, இன்னொன்று ரேண்டம். சரி, இதுனா இப்படி இருக்கும், இது ரெட்ரோ. ஓகே, ஹார்ட் கோட்னா இதே மாதிரி. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேடலோ இல்லை பாலோ சீனோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நான் மாற்ற போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும். லான்ச் நியூ பால். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஒரு பால் வருது. ஆனால் என்னால் இந்த மூவே பண்ண முடியாது, ஏன்னா நான் அதுக்கு இன்னும் கோடு எழுதலை. ஸோ அதை பார்ப்போம். இப்போதைக்கு பால் வருது, அதோட வச்சுப்போம். ஓகே, வென் லெஃப்ட் ஆரோ. இப்போ நான் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணால் பால் லெஃப்டில் மூவ் ஆகணும், ரைட் ஆரோ கிளிக் பண்ணால் பால் ரைட்டில் மூவ் ஆகணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு கமாண்ட் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், மூவ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஆரோ கிளிக், மூவ் லெஃப்ட், ரைட் ஆரோ கிளிக், மூவ் ரைட். ஸோ இப்போ இதை நடக்கிறதான்னு பார்க்கலாம். ஓகே, லெஃப்டில் போகிறது, ரைட்டில் போகிறது, அது போகிறது. ஆனால் பாலை காணும், இன்னும் நான் பாலே அடிக்கல. கரெக்டா. சூனி வந்து போட்டாலும் அடிக்கல. ஸோ இப்போ என்ன, அதுக்கு கோடு இருக்கான்னு பார்ப்போம். வென் பால் ஹிட்ஸ் பேடல். பேடல்னா இந்த பேட்டை தான் பேடல்ன்றாங்க. when the ball hits the paddle என்ன ஆகணும், பவுன்ஸ் ஆகணும் பால். கரெக்டா, பவுன்ஸ். ஒரு சவுண்டெல்லாம் ப்ளே பண்ணலாம், இங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளே ஹிட் தான் பண்ணேன் நான், ஒன்றும் கோலோ ஒன்றும் வின் பண்ணல. ஸோ ஹிட் சவுண்ட். ஓகே, இது எப்படி இருக்குது ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, பால் போய் இடிச்சதே தவிர நான் பேடலால் ஹிட்டே பண்ணலை. அப்படின்னா என்ன நடக்கணும், பாலே போயிடுச்சு. இப்போ என்னால் கேமே கண்டினியூ பண்ண முடியல. அதனால இப்போ என்ன அர்த்தம்னா, இது விட்டுருங்க. வென் பால் மிஸ்ஸஸ் பேடல். நான் பேடல் அடியே அடிக்கல. அப்படின்னா என்ன ஆகணும், திருப்பி எனக்கு வந்து ஒரு பால் வேணும். ஸோ லான்ச் அ நியூ பால். ஆனால் நான் அதை மிஸ் பண்ணினதுனால எனக்கு ஒரு ஸ்கோர் போகணும். ஸோ ஆப்போனன்ட் ஸ்கோர்ஸ் அ பாயிண்ட். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். மிஸ் பண்ணிட்டேன்.
அடுத்த பால் வருதா பார்க்கலாம். வருது ஓடு ஓடு ஓடு, அதையும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த பால் வருதா பார்க்கலாம். இப்போ ஆப்போனண்ட் ஸ்கோர் வருது, ஓடு 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 ஓடு, அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ அடிச்சிட்டேன். இருந்தால் இப்போ எனக்கு நெக்ஸ்ட் பால் வேணும். கரெக்டா? இங்க இது கோலுக்கு போயிருக்கு சான்சஸ் இருக்கு, இல்லை வெளியில போயிருக்க சான்சஸ் இருக்கு. அதாவது வெளியிலலாம் இது பேர் வால்ன்றாங்க, இது பேர் வால். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பால் ஹிட்ஸ் த வால்னு வச்சுப்போமே. இந்த பால் ஹிட்ஸ் த வால், எனக்கு திருப்பி ஒரு பால் வேணும், வந்தால் தான் நான் விளையாட முடியும். ஸோ நான் லான்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா வாலை ஹிட் பண்ணால் புது பால் எனக்கு தேவையில்லை, அதே பால் பவுன்ஸ் ஆகி வந்தால் போதும். கரெக்டா? ஸோ அந்த டைமில் நான் பாலை பவுன்ஸ் பண்ணேன். ஆனால் இப்போ நான் கோலுக்கு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பால் இஸ் இன் கோலுக்குள்ளே போட்டேன்னா நான் அதை பவுன்ஸ் பண்ண மாட்டேன். கோல் கீப்பர் அந்த பாலை திருப்பி பவுன்ஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த டைமில் எனக்கு நியூ பால் வேணும். கரெக்டாக? ஸோ லான்ச் நியூ பால். இப்போ நான் கோலுக்கு போட்டுட்டேன்னா எனக்கு நான் வின் பண்ணிட்டேன். கரெக்டாக? அப்போ எனக்கு ஸ்கோர் வேணும், அதனால ஸ்கோர் அ பாயிண்ட் அண்ட் பிளே வின் பாயிண்ட். இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் வந்து ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு லூஸ் பாயிண்ட் சவுண்டு வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், பிளே லூஸ் பாயிண்ட். ஓகே, வேற ஏதாவது கமாண்ட் இருக்கா? வேற ஒன்றும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சவுண்ட், வாலை ஹிட் பண்ணி அங்கே ஹிட் பண்ணி அங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதனால லூஸ் சவுண்ட். இன்னொரு பால் வரும்போது ஓடு 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 ஓடு, அடிச்சாச்சு. ஓடு 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 ஓடு, எனக்கு ஸ்கோர் ஒன்று, கோல். இந்த மாதிரி கேம் வந்துட்டே இருக்கு. இப்போ நான் இந்த கேமை கிரியேட் பண்ணிட்டேன், கோடெல்லாம் தேவையில்லை. பட் இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் கிளிக் பண்ணுங்க. இந்த சென்ட் ஃபோன்லாம் பண்ணாதீங்க, காப்பி லிங்க். ஷேர் கிளிக் பண்ணி இது காப்பி லிங்க் டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு புது டேபுக்கு போயிட்டு இப்போ நான் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். இந்த லிங்க் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வரும். அவங்க ரன் கிளிக் பண்ணி அவங்க விளாட ஆரம்பிக்கலாம். இது அவங்க ஃபோன்லேயும் விளாடலாம், கம்ப்யூட்டர்லேயும் விளாடலாம். ஸோ இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் மெயிலில் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.